இப்போ இவர் என்ன பண்ணுவார், மாற்றி என்ன பண்ணுவான், மறுபடியும் போய் அந்த ப்ரொஃபஸர் யங்காக இருப்பார்ல, அந்த காலகட்டத்தில் இருக்கிற ப்ரொஃபஸரை போய் பிடிச்சி, சார் நீங்கள் எப்படியாவது மறுபடியும் அந்த வண்டியை ரெடி பண்ணுங்க அப்படின்பாரு. இல்லை எதுக்கு, என்னப்பா விஷயம் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி அவர் அங்கே சிக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவார். சிக்கிட்டாருன்னு சொல்கிறது கூட பிரச்சனை இல்லை. இவங்க வந்து அந்த பேப்பர்கள்லாம் பரட்டி பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, 1885 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதி, ஒரு நவம்பர் ஏதோ ஒரு தேதியை சொல்லி, அந்த தேதியில் அந்த ஊரில் இருந்து எம்என் ப்ரவுன் ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்ப்பாங்க. போய் பார்த்தா ஒரு கல்லறையே இருக்கும், எம்என் ப்ரவுன் அப்படின்னே போட்டிருக்கும். போட்டு கீழே வந்து வித் மெமரி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியோட பேர் போட்டிருக்கோம், சார்லட் ஏதோ சம்திங் அவ பேர். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த தேதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால அவர் செத்துருவார். இந்த லெட்டர் போட்டிருக்க டேட்டுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா ஒரு வாரமும் இன்னும் தான் இருக்குது. அந்த கடிதம் அவர் எழுதும்போது ஒரு தேதி கொடுத்துருப்பார்ல, அந்த தேதியிலேருந்து ஒரு வாரமாக 10 நாளைக்குள்ளே அவர் இறந்துட்டதாக அங்கே கல்லறையும் இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லை, நான் அவரை போய் ஏன்னா இப்போ அதை விட்டுட்டோம்னா அவர் செத்துருவார். அந்த கால சூழல் படியாக பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே, இந்த லெட்டர் இவன் கைக்கு கிடைச்ச நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அவர் செத்துருவார் அப்படின்னு பேசி அந்த காரை மறுபடியும் ரெடி பண்ணி, அங்கே பெட்ரோல் தானே கிடைக்காது, நல்ல வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோலை ரொப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம்